சென்னையில் விநாயகர் சதுர்த்தியொட்டி விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை பட்டினப்பாக்கம் அருகே விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் ஆனந்தி. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில இன்று காலை முதலே இந்த விநாயகர் சிலையானது கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதலேயே சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து விநாயகர் சிலையானது பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு கிரேன்கள் மூலம் நேரடியாக கடற்கரைக்கு சென்று அந்த தன்னார்வர்கள் மூலியமாக அந்த சிலைகளானது கரைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதல் தற்போது வரை 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையானது கரைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் அமைதியான முறையில் இந்த விநாயகர் சிலையானது கரைப்பு நிகழ்வான நடைபெற்றுக் கொள்கிறது. குறிப்பாக சென்னை முழுவதும் 1524 சிலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவருடைய கரைக்கும் நிகழ்வானது 4 இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பா சென்னை வியாசர் காசிமேடு, திருவெற்றியூர், நீலாங்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் 4 இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1524 சிலைகளானது கரைக்கப்படும் என ஏற்கனவே காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட இங்கே பட்டினப்பாக்கம் கடற்கரையிலே கிட்டத்தட்ட 800 சிலைகளுக்கு மேல் கரைக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.